அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட் குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார். வேளாண் பட்ஜெட் என்ற பெயரில் பொய்யும் புரட்டுமாக இருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இந்த பட்ஜெட் முழுவதுமாக பொய்யாலும் புரட்டாலும் நிரம்பி இருக்கின்றது, வெறும் காகித குவியலாகத்தான் இந்த பட்ஜெட் இருக்கின்றது என்ற கடும் விமர்சனத்தை தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்வைத்திருக்கின்றார். அதில் ஒரு சில விஷயங்களை சுட்டிக்காட்டி இருக்கின்றார் அண்ணாமலை. அதாவது, வழக்கமாக பட்ஜெட் வெளியிடும் பொழுது ஒரு துறை எந்த அளவு வளர்ந்திருக்கின்றது என்பதை கடந்த ஆண்டு பட்ஜெட் வெளியிட்ட பொழுது அதனுடைய தரவுகளை ஒப்பிட்டுதான் சொல்வார்கள். அந்த அடிப்படையில் தற்பொழுது தமிழ்நாட்டினுடைய சாகுபடி பரப்பு 151 லட்சமாக இருப்பதாக இன்று வேளாண் துறை அமைச்சர் கூறியிருந்ததாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, கடந்த ஆண்டு பட்ஜெட்டின் பொழுது 155 லட்சம் ஏக்கராக தமிழ்நாட்டில் சாகுபடி பரப்பு இருந்தது. எனவே ஒப்பிடும் பொழுது தற்பொழுது 4 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பளவு தமிழ்நாட்டிலே குறைந்திருக்கின்றது. ஆனால் இந்த உண்மை தெரியாமல் இருப்பதற்காக 2019ஆம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய சாகுபடி பரப்பு எவ்வாறு இருந்தது என்பதை மட்டும் கூறி அதனோடு தற்போதைய காலகட்டத்தை ஒப்பிட்டு சாகுபடி பரப்பளவு உயர்ந்திருப்பதாக ஒரு கணக்கை சொல்லி இருக்கின்றார் வேளாண் துறை அமைச்சர் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக துறையின் அமைச்சரான பெரியகருப்பனுக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் இடையே கடந்த மாதம் ஒரு மிகப்பெரிய கருத்து மோதல் ஏற்பட்டது. அப்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பயிர்க்கடன் இன்னும் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படவில்லை என்று கூறியிருந்தார். ஆனால் துறையின் அமைச்சர் பெரியகருப்பன் அதனை மறுத்திருந்தார். இந்த நிலையில் தான் இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பொழுது பயிர்க்கடனுக்காக இலக்கு கடந்த நிதியாண்டிலே எவ்வளவு வைக்கப்பட்டிருந்தது, அதன்படி அதில் எவ்வளவு தூரம் பயிர்க்கடன் வழங்கப்பட்டிருந்தது என்பது தொடர்பான தரவுகளை கூறியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் மேலும் 1774 கோடி ரூபாய் அளவிற்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டியுள்ளது என்பதை வேளாண் துறை அமைச்சர் தன்னுடைய பட்ஜெட்டிலே கூறியிருந்தார். தற்பொழுது அதை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, திமுக அமைச்சர்களுக்கு இப்படியெல்லாம் கூசாமல் பொய் சொல்வதற்கு வெட்கமாக இருக்காதா என்று கேட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நெல்லுக்கு 2000 ரூபாய், கரும்புக்கு 4000 ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலையாக வழங்கப்படும் என்ற திமுகவின் வாக்குறுதி தற்போது வரை நிறைவேற்றாமல் வெறும் பேச்சளவிலேயே போய்விட்டது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சித்து வருவதையே வேலையாக வைத்திருக்கக்கூடிய திமுக அரசினுடைய இந்த வேளாண் பட்ஜெட் என்பது தங்களுடைய பார்வையில் வெறும் காகித குவியலை தவிர வேறொன்றும் இல்லை என்றும் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த பட்ஜெட்டை பார்ப்பதற்காக பொய்களை பொது இடங்களில் ஒளிபரப்பினால் மக்கள் வந்து பார்ப்பார்கள் என்று யார் திமுகவினரிடம் கூறினார்கள் என்று தெரியவில்லை. 2 நாட்களாக பட்ஜெட்டை ஒளிபரப்புவதாக சொல்லி அந்த ஒளிபரப்பக்கூடிய இடங்களில் எல்லாம் யாருமே செல்லாமல் மக்களுடைய வரிப்பணம் தான் வீணடிக்கப்பட்டிருக்கின்றது என்று பட்ஜெட் ஒளிபரப்பு நேரலையையும் தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார்.